ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ரீதயா ஹோம்மேட் கேக்ஸ். இந்த வீடியோவில் 10 பேக்கிங் டிப்ஸ் சொல்ல போகிறேன். 10 டிப்ஸுமே பேக்கிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரீஹீட்டிங். கேக் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ண போகிற டெம்பரேச்சர்லேயே ப்ரீஹீட் பண்ணணும். நீங்கள் ப்ரீஹீட் பண்ணாமல் பேக் பண்ணால் கேக் ஈவனாக பேக் ஆகாது. செகண்ட், சேவிங். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அதாவது மைதா, பவுடர் சுகர், கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாத்தையும் கேக் பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி சலிக்கணும். சலிக்காமல் பண்ணால் கேக் பேட்டரில் கட்டி கட்டியாக இருக்கும், ஸ்மூத்தான பேட்டராக கிடைக்காது. தேர்ட், மிக்சிங் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் வெட் இன்க்ரீடியன்ட்ஸ். மாவு பொருளையும் தண்ணி பொருளையும் தனித்தனியாக ரெடி பண்ணிட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கேக் பேட்டர் வராது. பேக் ஆன அப்புறம் கேக் ஹார்டாகவும் சான்ஸ் இருக்குது. ஃபோர்த், நாட் மெஷரிங் இன்க்ரீடியன்ட்ஸ். கேக் பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ கண்டிப்பாக ரெசிபியில் இருக்க கரெக்ட் மெஷர்மெண்ட் தான் யூஸ் பண்ணணும். இன்க்ரீடியன்ட்ஸை மெஷர் பண்ண மெஷரிங் கப்ஸ் இல்லைனா கிச்சன் வெயிட் மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க. மாவு அதிகமானால் கேக் ரொம்ப ட்ரை ஆகிடும். தண்ணி பொருள் அதிகமானால் கேக் ரொம்ப மாய்ஸ்ட் ஆகிடும். கேக் ஃபெயில் ஆகாமல் வர இது ரொம்ப முக்கியம். ஃபிஃப்த் ஒன், ஓப்பனிங் அவன் ஆஃபன். கேக் பேக் ஆகிட்டு இருக்கப்போ அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. அடிக்கடி ஓப்பன் பண்ணால் ஹீட் வெளியே வந்துடும், கேக் கம்ப்ளீட்டாக பேக் ஆகி கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் கேக் நடுவில் பள்ளம் விழறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சிக்ஸ்த் ஒன், நாட் யூஸிங் இன்க்ரீடியன்ட்ஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். நம்ம கேக்குக்கு யூஸ் பண்ணுற பால், தயிர், எக்ஸ், பட்டர்னு எல்லாத்தையும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பார்த்து தான் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கேக் ஹார்ட் ஆகிடும். செவன்த் ஒன், ஓவர் மிக்சிங். நம்ம கேக் பேட்டரை ரெடி பண்ணுறோன்ற பேரில் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் கேக்ஸில் கிராக்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் கேக் ஹார்ட் ஆகவும் சான்ஸ் இருக்குது. எயித்து ஒன், சப்ஸ்டியூட்டிங் இன்க்ரீடியன்ட்ஸ். நம்ம ஒரு ரெசிபியை ஃபாலோ பண்ணுறப்போ எல்லாத்தையுமே கரெக்டாக யூஸ் பண்ணணும். பட்டருக்கு பதில் ஆயில் இல்லைனா எக்ஸுக்கு பதில் கர்ட்னு டைரெக்டாக ஒரு ரெசிபியை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. நைன்த் ஒன், க்ரீஸிங் பேக்கிங் பேன். கேக் பேக்கிங்கில் ப்ரீஹீட்டிங் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி கேக் டின்னை நம்ம பட்டர் இல்லைன்னா ஆயில் இல்லைன்னா பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட் டிப், டோன்ட் ரெஸ்ட் கேக் பேட்டர் டூ லாங். ரொம்ப நேரம் கேக் பேட்டரை நம்ம வெளியிலே வச்சுட்டா அதோட கன்சிஸ்டன்சி மாறிடும். நம்ம ப்ரிப்பேர் பண்ண உடனேவே நம்ம பேக் பண்ண வச்சிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 10 டிப்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த பேக்கிங் டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மெயினாக பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இதே மாதிரி பேக்கிங் டிப்ஸ் வேணும்னா பார்ட் 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி பேக்கிங் வீடியோஸ் நிறைய பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.